நான் செந்தூரன் பலாலி, என்னுடைய சொந்த இடம் பலாலி. 36 வருஷம் இடம்பெயர்ந்து அகதியாக வெளியால் பல இடங்கள்லையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 36 வருஷம் அகதியாக்கி வெளியேற்றப்பட்ட நாங்கள் யுத்தம் முடிஞ்சு 17 வருஷம் ஆகியும் இன்னும் எங்களோட காணிகள் நிலங்கள் இராணுவம் கையளிக்கவில்லை. இராணுவம் விவசாயமும் தங்களோட வளர்ச்சிகளையும் செய்து கொண்டு போவதே தவிர மக்கள் இன்றைக்கு நாங்கள் வீதிகளில் இருக்கிறோம். பல குடும்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், சீதனம் கொடுத்து கல்யாணம் கட்டுறதுக்கு காணிகள் வீடுகள் இல்லாமல் கூட பல பெண்கள் அவதிப்பட்டு கொண்டு இன்னும் முதிர்மை பெற்று கொண்டு போகிறார்கள். அப்படியான ஒரு அவல நிலைக்கு எங்களோட மக்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கட்டாயம் இந்த செய்திகளை வெளியிடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு எல்லா இடங்களும் இந்த செய்திகளை பரப்பக்கூடியவர்களாக பரப்புங்கள். ஏனென்று சொன்னால் 36 வருடம் இன்னும் நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு அகதிகளாக அகதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இந்த மண்ணில் இருக்கிறோம். சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுகம் சுகபோகமாக தங்களோட காட்சி பொருட்கள் வாகனங்களை கொண்டு விட்டு காட்சிகளும் தங்களுக்கான வளர்ச்சிகளையும் செய்து கொண்டு போகுது. මම සෙන්දුරන් මගේ ගම පලාලි. මම දැන් අවුරුදු 36යි පලාලියේ ඉඳලා අනාථ වෙලා රිපුචි වෙලා එළියේ ඉන්නේ. දැන් එළියේ ඉඳලා යුද්ධය ඉවර වෙලා දැන් අවුරුදු 17ක් තාම අපේ ගම දීලා නැහැ. හැම රජයේම එනකොට දෙනවා කියලා කිව්වා. ඒ වගේ තමයි අනුර කුමාරතුමා ජනාධිපති ආවට පස්සේත් මිනිස්සු ගොඩක් විශ්වාස කරා දැන් මෙයා අපේ ගමේ දෙනවා කියලා. තාම දීලා නැහැ. තාම දීලා නැතුව එයාලා මං හිතන විදියට සිංහල ජනතාව ඉනාවෙන්ද එයාලගේ සේව් කරන්න විදියට තමයි මේ රජේ සේව් කරගෙන යන්නේ. අපේ දැන් අනාථ වෙලා එළියේ ඉඳලා පාර තුප්පත වෙලා මිනිස්සු අඬගෙන ඉන්නවා. දැන් එයාලගේ නීතියක් නැතුව ඉන්නේ. අනිවාර්යෙන් අපේ ඉඩම අපිට දෙන්න ඕනේ, අපිට නීතියක් ඕනේ කියලා අපේ පලාලි මයිලටි වැලි වැඩක ජනතාවෙන් ඉල්ලා අසනවා. 40 ஆண்டுகளாக வசாவடான் மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். வலிகாமம் வடக்கிலே பலாலி மக்கள் 36 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று அங்காளை மயிலிட்டி மக்கள், அதைக்கு அங்காளை தையிட்டி மக்கள் என்று வலிகாமம் வடக்கிலே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று. கடந்த யுத்தம் நிறைவடைந்து கடந்த 17 ஆண்டுகளாக அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. யுத்தம் முடிவடைந்து விட்டது. தங்களுடைய சொந்த பூமிக்கு தங்களை விடுவிப்பார்கள், தங்களுடைய சொந்த வீட்டிலே தங்களுடைய இறுதி காலத்தை கழிக்கலாம், தங்களுடைய சொந்த குல தெய்வத்தை தாங்கள் வழிபடலாம் என்ற எதிர்பார்ப்பு கடந்த 17 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. ஆனால் இதுவரை இராணுவமோ மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களோ எந்தவித ஈடுபாட்டையும் காட்டவில்லை. ஒரு மக்களுடைய நியாயமான எதிர்பார்ப்பை உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த வலிகாம் வடக்கு பிரதேசத்தை பார்க்கின்ற பொழுது, இராணுவத்தினுடைய முற்றுகைக்குள் இருக்கக்கூடிய இந்த 2100க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலத்தை பார்க்கின்ற பொழுது பல இடங்கள் பத்தை காடுகளாக இருக்கிறது. சில இடங்களிலே இராணுவம் விவசாயம் செய்து வருமானம் ஈட்டுகிறது. அங்காலே இராணுவ குடியிருப்புகள் இருக்கின்றன. அங்காலே ஹோட்டல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தல்சவன என்று. இதெல்லாம் தமிழ் மக்களுக்குரிய பூர்வீக நிலங்கள். இந்த நிலங்களை அபகரித்து தங்களுடைய இராணுவ தேவைகளுக்கு மாத்திரமல்ல, அதை விடவும் பட்டைக்காடுகளாக வைத்துக்கொண்டு அந்த நிலங்களை விடுவிக்க மாட்டோம் என்று இவர்கள் சொல்லுவது அநீதியானது, எதாச்சாதிகாரமானது, சட்டவிரோதமானது. உடனடியாக இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த வலிகாமம் வடக்கு பிரதேசத்திலே சுமார் 400 ஏக்கர் அளவிலே அரசாங்கத்துக்குரிய அரச காணி இருக்கிறது. அவர்களுக்கு தேவையாக இருந்தால் அந்த அரச காணிகளை பயன்படுத்தலாம். ஆனால் 1600க்கு மேற்பட்ட தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலங்களை அபகரித்து சும்மா வைத்திருக்கிறார்கள். கொழும்பிலே, தென்னிலங்கையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதியினுடைய மாளிகைக்கு பக்கத்தாலே பொதுமக்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கட்டுநாயக்க விமான நிலையத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதிலே விமானங்கள் தெரியக்கூடியதாக பெரிய கொழும்பு வீதி அமைந்திருக்கிறது. அதே போன்று இராணுவ முகாம்களுக்கு அருகிலும் அங்கே கொழும்பிலே, தென்னிலங்கையிலே மக்கள் குடியிருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் ஏன் வலிகாமம் வடக்கு மட்டும் இவ்வாறு 2000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலம் வெறுமனே சும்மா காடாக வைக்கப்பட்டிருக்கிறது, பொதுமக்களிடம் மீள கையளிக்கப்படாமல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நியாயமான கேள்வி இருக்கிறது. இது இனவாதத்தை தவிர தமிழ் மக்களுடைய நிலங்களை ஏன் நாங்கள் விட வேண்டும் அந்த இனவாத சிந்தனையை தவிர வேறு எந்த அடிப்படை நியாயமான காரணங்களும் இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே இந்த மக்கள் தொடர்ந்தும் போராடுவார்கள். தங்களுடைய நிலம் விடுவிக்கப்படும் வரை இறுதி வரை போராடுவார்கள். சந்ததியாக நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அவர்களுடைய போராட்டத்துக்கு, அந்த நியாயமான போராட்டத்துக்கு அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் எல்லோருமே தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக தொடர்ந்து போராடுவதற்கு. சட்ட ரீதியான போராட்டம் செய்ய விரும்பினால் நாங்கள் சட்ட ரீதியாகவும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன்.
அதே போன்று இப்பொழுது நான் ஒரு செய்தியை பார்த்திருக்கின்றேன். பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பதற்காக அதுக்கு அருகிலே இருக்கக்கூடிய காணி உரிமையாளர்கள் தங்களுடைய காணிக்கு நட்டகடை பெற்றுக்கொள்ளுமாறு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். எதிர்வரும் 4ஆம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை பிரதேச செயலகத்துக்கு வருமாறும் தங்களுடைய காணிக்கு நட்டகடு பற்றி தீர்மானிப்பதற்கு கலந்துரையாட வருமாறும் ஒரு கடிதம் பிரதேச செயலரால் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த பலாலி விமான நிலையத்திலே வெறுமனே 2-3 விமானங்கள்லாம் வந்து செல்கின்றன. சர்வதேச தொடர்பு இல்லாத ஒரு விமான நிலையமாக வெறுமனே தென்னிந்தியாவினுடைய சில விமான தளங்களுக்கு மட்டுமே விமானத்தை செலுத்துகின்ற ஒரு விமான தளமாக இதை வைத்துக்கொண்டு ஈவன் கொழும்பிலிருந்து கூட இந்த விமான தளத்துக்கான விமான சேவை இல்லை. அதைவிட அதிகரித்த வரியை விதித்திருக்கிறார்கள். இந்த விமான நிலையத்தை பயன்படுத்த முடியாதவாறு சர்வதேசத்தோடு தொடர்புபடுத்தாமல் இந்த விமான நிலையத்தை வைத்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு இனவாத கண்ணோட்டத்தில் தான். அவ்வாறான சூழ்நிலையில் எதற்காக இந்த பலாலி விமான நிலையத்தை இவர்கள் விஸ்தரிக்க வேண்டும் என்கின்ற நியாயமான எதிர்பார்ப்பு, சந்தேகம் எங்களுடைய மக்களுக்கு இருக்கிறது. விமான நிலையம் இயங்கவில்லை. இயங்காத விமான நிலையத்துக்கு காணி பிடிப்பதற்காக இந்த நட்டஈடு பெற்றுக்கொள்ளுமாறு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த மக்களிடம் என்னுடைய கோரிக்கை, தயவு செய்து நீங்கள் நட்டஈட்டை பெற்றுக்கொண்டு உங்களுடைய காணிகளை தாரை வார்க்காதீர்கள். இந்த 2100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்படும் வரை பலாலி விமான நிலைய விஸ்தீரணம் என்ற போர்வையிலே எங்களுடைய மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அந்த மக்களுக்கு, கடிதம் வந்திருக்கின்ற மக்களுக்கு எங்களுடைய தயவான கோரிக்கை, பணத்தை பெற்றுக்கொண்டு நட்டஈட்டை பெற்றுக்கொண்டு இந்த காணிகளை ஒருபோதும் நீங்கள் கையளிக்க வேண்டாம். நாங்கள் தொடர்ந்தும் போராட வேண்டும். தொடர்ந்தும் போராடுகின்ற பொழுது எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே எங்களுடைய தொடர் போராட்டம், வீரியமான போராட்டம் மட்டுமே எங்களுக்கு தீர்வை பெற்றுத்தரும், நியாயமான தீர்வை பெற்றுத்தரும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே தொடர்ந்தும் நாங்கள் போராட வேண்டும். இந்த மக்களுடைய போராட்டத்துக்கு எங்களுடைய பேராதரவு தொடர்ந்து. அதெல்லாம் எங்களோட வீடு இருக்குது. பார்க்கவே கவலையாக இருந்தது. கண்ணீர் தான் வந்தது இந்த சனங்களையும் பார்க்க. இந்த சனங்களுக்காவது இந்த இடங்களை விட்டு கொடுங்க தயவு செஞ்சு. அதில் இந்த வெயிலத்துக்குள்ள வந்து இந்த அரசாங்கம் ஒன்றையும் கவனிக்கிறாங்களில்ல. அவை இந்த உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுங்க. இப்போ நாங்கள் உங்களோட ஒரு சிங்கள ஏரியான்னு வச்சுக்கொள்ளுங்க. இது தமிழாக்கள் இருக்கிற இடங்கள். இப்போ உங்களோட வீட்டில் வந்து உங்களோட ஏரியாவில் வந்து இந்த இடத்தை நாங்கள் ஆட்சி செய்தால் நீங்கள் விடுவீங்களா? இல்லையே. அது மாதிரி தான் அவங்க தங்களோட சொந்த இடத்த கேட்குறாங்கள, எங்களுக்கு விட்டுத்தாங்க. அவன் உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க ப்ளீஸ். அவர்களுக்கு தான் தெரியும் இந்த இடத்துல வாழ்ந்து இந்த இடங்களில் விளையாடி தெரிஞ்ச இடங்கள் அவைக்கு தான் தெரியும் உண்மையாக.